ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 3வது நாள் வெயிட் லாஸ் பண்ணுற வீடியோ தான். இன்றைக்கி நான் என்னென்ன ஃபுட் எடுத்துட்டேன், நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்து என்ன எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து சுண்டல் வந்து விதைச்சேன். ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதுதான் நான் சாப்பிட்டேன். அதுவும் ஒரு ஆரஞ்சும் நான் எடுத்துக்கிட்டேன். அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்லா தான் இருந்தது. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காளான் எடுத்துட்டேன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தால் காளான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவும் ப்ரோட்டீன் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சிம்பிளாக நீங்கள் தாளித்து உங்களுக்கு என்ன மசாலா போட தோணுதோ அதை போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு காளானும் அப்புறம் ஆரஞ்சு ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நைட்டுக்கும் பார்த்திங்கன்னா இதே தான், காளான் எடுத்துட்டேன். அதே மாதிரியா ஒரு கொய்யாக்காய் எடுத்தேன். கொய்யாப்பழம் ஈவினிங் நான் எடுத்தேன். கொஞ்சம் பசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. கொய்யாப்பழம் பாதி எடுத்துட்டேன். அப்புறம் திரும்பவும் வந்து அந்த பாதி இருந்துச்சு, அதையும் ஃபுல்லாக ஒன்று ஃபுல்லாகவே நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி. அப்புறம் நைட்டுக்கும் அதே தான். ஓகேங்களா? காளான் செஞ்சு வச்சிருந்த மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த காளானும் அப்புறம் ஒரு ஆரஞ்சு பழமும் கொஞ்சம் திராட்சையும் நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய டயட்டு. ஓகேங்களா? வேறு எதுவும் நான் எடுத்துக்கல. எனக்கு பசிக்குதான்னு கேட்பீங்க, ஆனால் பசி எதுவுமே இல்லைங்க, கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு 2-3 நாள் தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே சரியாக போயிடும். முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு பசிக்கும் போது இடையில வந்து நான் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன், அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆரஞ்சு எடுத்துருப்பேங்க. டோட்டலாக ஒரு 3 ஆரஞ்சு எடுத்திருப்பேன். இது ஒன்று தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்புறம் 2 அண்ணா சிறுசாக தான் இருக்கும். இங்கே வண்டியில் கொண்டு வந்து விற்றுட்டு வந்தாங்க, அது ரொம்ப குட்டியாக தான் இருந்தது, அதில் ஒரு 2 அண்ணா நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு நான் திராட்சை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவாக காமிச்சிருப்பேன். என்னோடய ஃபுட்டு இவ்வளோ தான். காலையில் கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டேன், ஆரஞ்சு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு கொய்யாக்காய் எடுத்தேன், அப்புறம் காளான், அப்புறம் இந்த திராட்சை. ஓகேங்களா? இதுதான் என்னோடய ஃபுட்டு. இன்றைக்கி நான் டீ காஃபி எதுவுமே குடிக்கல. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ரைஸ் எதுவுமே நான் எடுத்துக்கல. ஓகேங்களா? நான் வீடியோவில் ஏதாவது திக்கி பேசியிருந்தால் மன்னிச்சுங்க, எல்லாம் சரி பண்ணிக்கிறேன் ஃப்யூச்சரில். ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னோடய கருத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் வந்து நான் எல்லாமே சரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நான் வாக்கிங் போனேன். ஓகேங்களா? நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஸ்டெப் நடந்திருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் வந்து வாக்கிங் கொஞ்சம் அதிகமாக போனேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6000 மேலேயே வந்துடுச்சு. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ கலோரி வந்து எனக்கு இன்றைக்கி பர்ன் ஆகிருக்கு எல்லாமே காட்டுறேன். ஓகேங்களா? வெயிட் லாஸ் பண்ணுறவங்க முடிஞ்சளவு டயட் இருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சளவு இது வாக்கிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வாக்கிங் போனீங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் டயட் மட்டும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்சளவு கொஞ்சம் ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 40 நிமிஷம் போனீங்கன்னா 5000 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். நான் வந்து வாட்சில் பார்ப்பேன், கரெக்டாக 40 நிமிஷம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 5000 ஸ்டெப் வருது. ஓகேங்களா? நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், வெளியில் உங்களால் போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், இல்லை மாடியில் நடக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக நடக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு கவுண்ட் ஆகும். முடிஞ்சால் ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? ஆன்லைன்லேயே இருக்கும், ரேட் கம்மியாக ஒன்று வாங்கிக்கிங்க, ஸ்டெப் கவுண்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அப்போ தான் எவ்வளோ கலோரி பேர்ன் ஆகுது, நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் வந்து நடந்திருக்கீங்க அப்படின்ட்டு தெரியும். நீங்கள் டெய்லி வந்து ஃபுல்லாக நடக்க முடியலன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் நடந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம், அதுவும் உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் தொடர்ந்து நடக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, ஒரு 5000 ஸ்டெப்பாவது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் வந்து உங்களுக்காக ஒரு 1/2 ஹவராவது ஒதுக்கிக்குங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக நல்லா இருக்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே, அதனால் கிரவுண்டில் ஃபுல்லாக பசங்க கூட்டமாக தான் இருந்தது, எல்லாம் ஸ்கூல் பசங்க. அது கொஞ்சம் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாக்கிங் போகிறதுக்கு, மற்ற நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி வந்து நம்ம வந்து வாக்கிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போகிறேன். நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும் வெளியில் தனியாக போகிறதுக்கு. நான் தனியாக தான் இப்போ வாக்கிங் போனேன்.
ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போனாலும் நான் தனியாக வாக்கிங் போனாலும் எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கம்பெனிக்கு யாரும் இல்லை. கம்பெனிக்கு நம்ம ஆள் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க முடியாது. அதனால் நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு வந்து தனியாக நடந்தாலும் சரி நம்ம பாட்டுக்குள்ளே போயிடணும். நீங்கள் தனியாக நடந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இதாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்குள்ளே பாட்டு கேட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே வந்து வாக்கிங் போகலாம். இல்லைன்னா கூட யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் பேசிகிட்டே வந்து வாக்கிங் போனீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படா உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பாட்டு கேட்டு நீங்கள் வந்து வாக்கிங் போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நினைப்பீங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க அந்தளவுக்கு உடம்பு இல்லையே அப்படின்னு. ஆனால் உடம்பு இருந்துச்சுங்க. இப்போ 15 நாள் வந்து நான் வந்து டயட் இருந்தேன். அதில் வந்து 67 கிலோ இருந்தேன். 63 வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். 63 சம்திங் வந்துச்சு. ஒரு 3 to 4 கேஜி நல்லாவே கம்மியாச்சு. நான் நல்லா ஃபுல்லாக கட்டுப்பாடாக இருந்தேன். டீ எதுவுமே எடுத்துக்கலிங்க, சுகர் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் எதுவுமே எடுத்துக்கல. அதனாலேயே எனக்கு வந்து நல்லாவே கம்மியாச்சு. நானும் நல்லா வாக்கிங் போனேன். அதனால் எனக்கு நல்லா கம்மியாயிடுச்சு. நான் வேறு எக்ஸசைஸ் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. வெறும் வாக்கிங்கும் டயட்டு மட்டும்தான் இருந்தேன். நல்லாவே ஹெல்த்தியாக கம்மியாச்சு. திரும்ப வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டோம். ஊருக்கு போனாலே அங்கே சித்தி மாமா அத்தை எல்லாமே திட்டினாங்க, சாப்பிட வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அங்கேயும் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டும் சாப்பிடாமல் இருக்க முடியல. அப்போ திரும்ப நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் திரும்ப ஒரு 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து 30 நாள் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கணும், கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். இப்போ என் வெயிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு 63,700 இருக்குது. இது 30 நாளையில் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டெய்லி நான் வந்து எவ்வளோ வெயிட் கம்மியாகுதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி எவ்வளோ வெயிட் இருக்குதோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைட்லேயே பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிங்கன்னா ஆள்னு வரும். அதை ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு போடுற வீடியோவெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து தொடர்ந்து என் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? எங்கூட நீங்கள் சேர்ந்து டயட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் எப்படி இருக்கேன், எப்படி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? எங்கூட சேர்ந்து நீங்களும் வந்து டயட் இருங்க. நீங்களும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். நம்ம வந்து டெய்லி எவ்வளோ வெயிட் இருக்கோம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஒரு போட்டி வச்சுக்கிட்டா தான் சீக்கிரமாக வந்து நம்ம வந்து உடம்ப கம்மி பண்ண முடியும். இப்போ டெய்லி நீங்கள் வந்து வெயிட் அமுச்சு விட்டிங்கன்னா நான் இப்போ என்னென்னா போட்டி வச்சுக்கிறோம், யார் ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த 30 நாளையில். அது மாதிரி ஒரு போட்டி வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா சீக்கிரமாக எல்லாமே வந்து பண்ண முடியும். விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ டெய்லி வந்து கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு. எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி நான் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது வந்து 3ஆவது நாள் டயட்டு. டெய்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வெயிட் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 62 கிலோ 650 கிராம் இருக்குது. ஓகேங்களா? நேற்றை விட இன்றைக்கி நல்லாவே கம்மியாக இருக்குது. நேற்று வெயிட்டுக்கு இன்றைக்கி ரொம்பவே பரவாயில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து 7183 ஸ்டெப் நான் நடந்திருக்கேன். 227 கலோரி வந்து இன்றைக்கி எனக்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.